ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் வழிபடுவதாக உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதங்கள் மணிபோல கர்த்தர் உங்களை பாதுகாத்து வந்தார். இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் ஜீவன் சுகம் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் இந்த நாள் ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. உடைய பரிசுத்த நாமங்கள் இந்த ஆராதனையில் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வழி நடத்துக. எங்கள் பாடல் ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உண்மையாக இந்த வீடுகளில் ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து ஆண்டவரே சொல்ல தொடர்ந்து ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் இருப்பதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நிர்மல நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் ஆலயம் திறக்கப்பட்டு ஆலயத்தை வந்து ஆராதிக்க தேவன் திரும்ப செய்தபடியால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு பாடலை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. Stop.
வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை தூரமே மக பரிசுத்த தலமருவி. மகிமை தூரமே மக பரிசுத்த தலமருவி. என்று துணியுடனே அதன் வாசலுள்ளே நீங்கள் பாடும் வெள்ளிக்கிறவே. என்று துணியுடனே அதன் வாசலுள்ளே நீங்கள் பாடும் வெள்ளிக்கிறவே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை சிவதேவனை நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை சிவதேவனை நேசிக்கிறார். சீவிடும் விடுமை சுவிசேஷங்களை துணி உயர்த்திடுவோம் உம்மையே. சீவிடும் விடுமை சுவிசேஷங்களை துணி உயர்த்திடுவோம் உம்மையே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுவன் நுழைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுவன் நுழைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னதத்திகரமதை பாதையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னதத்திகரமதை பாதையோடு நாம் நாடிடுவோம். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் 8 மாதங்களை கடந்து வர திரும்ப செய்தார். நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாரும் வாழ்ந்திருந்து நாம் ஆண்டவர் உண்மையான நாம் பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே மொழிவிளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே மொழிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் நமக்கு உதவி செய்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் நம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவர், எல்லாரும் வாங்கி நிற்கிறது சத்தத்தை உயர்த்தி இம்மட்டும் எங்களை 8 மாதங்கள் ஆண்டவரை கண்மணி போல பாதுகாத்து நீங்கள் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்தீங்க ஆண்டவரை. எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கிறதே மக்கள் நன்றி ஆண்டவரை. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டினே மக்கள் நன்றி ஆண்டவரை. எல்லாரும் வாய்ப்பிலிருந்து சத்தத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா, நீர் போதுமானவர் ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமானவர், நீர் கேடகமானவர், நீர் புனிதமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜா, நீர் ராஜா, நீர் கர்த்தா, நீர் கர்த்தா, உலகத்தில் உள்ளவர்களும் எங்களோடு கூட இருக்கிறவர். நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் இந்த காலவெளியில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அடைக்கலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய செட்டை நிழலில் ஒரு ஆரோக்கியம் உண்டு ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலைகளில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் ஆண்டவரே. அவர் நமக்காக ஜீவனை தந்த தேவன். ஹல்லேலூயா. அவரை நாம் இந்த காலைகளில் துதிப்போமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலந்து
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் பூமியை உயர்த்தியுடைய தேவன். ஹalleluya. அவர் நம்முடைய தேவனாயிருக்கிற நம்மோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. இந்த காலவெளியில் நாம் அவரை உயர்த்துவோம். ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, நீ பராக்கிரமம் உள்ளவரே ஆண்டவரே. அகிலத்தை நீ ஆழ்கிற தேவன் ஆண்டவரே. உம்மாலாக ஒன்றுமில்லை. நாம் அறிக்கை செய்வோமா? விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? அவர் கரம் பராக்கிரமம் உள்ளது. அவர் அகிலத்தை ஆழ்கிறவர், வானத்தின் பூமியும் சர்வ வல்லத்தை ஆளுகிற தேவன். ஹalleluya. அவரை இந்த காலவெளியில் நாம் ஆராதிப்போம். அவள் நாவுகள் யாவும் தேவன் என்று அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் அவரை போல் ஒரு நாமம் இல்லை, அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. உலகத்தின் விழாக்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலங்களில் அவரை நாம் ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமையை நாம் உணர முடியும். ஹalleluya. பாவியான நம்மை கூட அவர் பிள்ளையாய் மாற்றினார். நாம் எப்படியோ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றினார். ஹalleluya. என்னை அழைத்தவரை உண்மையுள்ளவர். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவருடைய முடிவு வழிந்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. இந்த காலவேளையில் உற்சாகமாய் நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை சோதரிக்கிறோம். Oh my
கரைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவமானவர், அவர் கோப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. ஸ்ரீகரதனம் சந்தரபா கவரபா அடுவே இந்த காலைகளில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய ஆராதனை அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலைகளில் நிரப்பும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரை துதிக்கும் பொழுது எங்களுடைய மத்தியில் இறங்கி வருகிற தேவன். ஆண்டவரே, ஏழு பொழுதுக்கு விளக்குகளின் நடுவே உலாவுகிற தேவன் எங்களுடைய ஆராதனை நடுவில் உலாவும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் நிரப்பும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலைகளில் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருக்கலாம், எவ்வளவோ நம்மளை பிரயாசப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளால் ஒன்றுமே முடியாது. மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் ஒருவேளை நாம் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் தோல்வியா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னை நான் தந்துவிட்டேன். ஆண்டவரை முழுமையா அவருக்கு நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். முழங்கால் போட்டு ஜெபிக்க முடிந்தவங்க இந்த பாடலை ஒரு அர்ப்பணிப்பின் பாடலா, ஆண்டவர் ஒரு விசுவாசமுள்ள ஒரு பாடலா நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடுவோம். ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரால் முடியும். யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் அந்த ஈசாக்கு பலிக்குரிய ஆடு எங்கே என்று கேட்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். ஆகைதான் அவர் இல்லாதவர்கள் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். அந்த பலிபீடத்தண்டையில ஒரு அந்த கொம்புகள் உள்ளே சிற்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் காமித்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட இதுவரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கலையே, என் வாழ்க்கையில நான் நம்புகிற காரியம் எனக்கு வரலையே என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவர். அன்று அன்னாள் தேவாலயத்தில் வந்து ஜெபித்த பொழுது அவருடைய துக்கத்தை கழிப்பாய் மாற்றின தேவன் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை இந்த நாளிலே கேட்க வல்லமை உள்ள தேவன். நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்று ஆகார் வனாந்தரத்திலே என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி வந்தார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார். இந்த காலங்களில் அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் நமக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலை நாம் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஹல்லேலூயா.
சொல்லுமா அப்பா, இதுவரைக்கும் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ நான் ஓடி இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நான் என்னை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிக்காண்டவர் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்க உடைய நாவை செவிக்கான். நீர் என்னை ஆசீர்வதிக்க, நீ எல்லையை பெரிதாக்குங்க என்று சொல்லி கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அன்று யாக்கோபு ஜெபித்தான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் போக விட மாட்டேன். இந்த காலவெளியில் உங்களுடைய பிரயாசத்தினால ஒரு ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதே என்று சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய மனுஷனுடைய பிரயாசம் வீணானது. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைநிற்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலங்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த செப்டம்பர் மாதத்துல தேவன் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்காது என்று சொன்னாலும் உங்களுக்காக அதை உருவாக்கி வரவழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. காலவெளியில் ஆண்டவரே எங்களுடைய சொந்தத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க, நீர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு உடைய கிருபை தேவைப்பா, உடைய வழி நடத்துதல் தேவை ஆண்டவரே. தொடர்ந்தப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இந்த கொள்ளை நோய்கள் பரவாதபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு விடுதலை தருபடியை நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆலயத்தை திறக்கனை திருத்த செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. அப்படியே செயல்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Light of the world is down into darkness. Open my eyes, let me see beauty that makes the heart adore you.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த 8 மாதங்கள் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டும். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று சொல்லி உறுதியாய் நம்முடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால் நாம் கண்களை மூடி ஆண்டவர் இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்த தேவன் கர்த்தர் நம்மோடு பேசும்படியா நாம் இந்த வனமாக கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த 9வது மாதத்துக்காக நன்றி சொல்கிறோம். 9வது மாதத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை, உண்மை உள்ள வார்த்தை ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை நடத்தும்படியா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இடைபடுவீராக. ஆண்டவரே இந்த காணொலியை காண்கிற இதை ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருப்பதா ஆசீர்வதிய கர்த்தர் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு இந்த காலை வேளையில் பேசுவாரா. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் எகிப்தில் தம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனம், எகிப்து என்று சொன்னாலே அடிமைத்தனத்தின் வீடு என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகவே இந்த நாட்களிலும் இந்த 2020ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் அடிமைத்தனம் இன்னும் நம்மில் அநேகரை தாக்கி கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களுக்குள்ளே இந்த எகிப்தின் அடிமைத்தனம் அநேக குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அதை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த வேளையில் தியானிப்போம். எகிப்தின் அடிமைத்தனம் வாசிக்க உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த காலை வேளையில எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் நானே. இயேசுவை அறியாதிருந்த நாட்கள், ஆண்டவருக்கு சோதரம் தூரமாய் இருந்த நாட்கள், சோதரம் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நாட்கள், அப்படிப்பட்ட நாட்கள் தான் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தின் நாட்கள். அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய அந்த எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோதனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி வெள்ளக்கரையமாய் கொடுத்து உங்களை என்னை கர்த்தர் மீட்டெடுத்தார். அப்படினால இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணியிருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன். எகிப்து தேசத்தில் நம்முடைய முன்னோர், நம்முடைய சோதர இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், சோதரம் யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் எகிப்து தேசத்தில் யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆனால் யோசேப்பை அறியாத பார்வோன், சோதரம் பின் நாட்களில் பார்வோனின் அரசு சோதரம் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்திச்சு. அதை தான் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் மோசே எழுதியிருக்கிறார். அவர்கள் கூக்குரலை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் அனுபவித்தார்கள். அடிப்பட்டார்கள். கட்டுகள், நிந்தைகள், அவமானங்கள். சோதரம் நம்முடைய முன்னோர்கள் விதமான சோதரம், பலவிதமான சோதர நிந்தைகளை, எகிப்தின் நிந்தைகளை அனுபவித்தார்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று எஸ்ரா எழுதுகிறார். ஆண்டவருக்கு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்துல நம்முடைய ஜனங்கள் பட்ட நிந்தைகளை குறித்து நாம் வாசித்தோம். ஸ்தோத்திரம். அவர்கள் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அடிகள், உபத்திரவங்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் தேசத்துல அவர்கள் மிகவும் நொறுக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிந்தைகளை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். ஹல்லேலூயா. எகிப்தின் நிந்தையை ஆண்டவர் புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரட்டி போட்டேன். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள்
தங்கள் இல்லத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். தரித்திருந்தார்கள். அதுக்கு அப்புறம் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு ஆண்டவர் 9ஆம் வசனத்துல ஆண்டவருடைய நிந்தையை எல்லாம் புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னென்று சொன்னால், உன் சந்ததியார் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம், ஆண்கள் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாய் கற்றுக் கொடுத்தார். இந்நாட்கள்ல ஆண்களுக்கு தானே சொல்லப்பட்டது என்று சொல்லி ஸ்தோத்திரம், நாம் அது நமக்கு இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து நமக்கு ஒரு விருத்த சேதனத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் வாசிக்க உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 4:4. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாப்பையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் அம்மோன் புத்திரரையும் மோவாப்பையும் கடைசி எல்லையில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர். இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நல்ல கவனமாக இருங்கள். கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகிறது. ஆனபடினால உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இருதயத்தின் நுனித்தோல் ஆசிய இருதயத்தில் காணப்படுகிற நுனித்தோல் எப்படி இருக்கிறது? மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4-5 வசனங்களை வாசிங்க. அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றால் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். வாசிங்க. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டார். கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, இருதயம் இந்த நாட்களில் கடினப்பட்டு இருக்கிறது. அதே 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான்.
2ஆம் வசனம், அவர் ஓய்வு நாளில் அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். நோக்கமாயிருந்தார்கள். எங்க இருக்கிறாங்க? ஜெப ஆலயத்தில். ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் போய் நிற்கிறார். அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு மனுஷன் வருகிறான். அவன் சூம்பின கையை உடையவனாய் வருகிறான். சூம்பின கையை உடையவனாய் வருகிறான். அவனை ஆண்டவர் பார்த்தால் கண்டிப்பா அவனுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற மூப்பர்கள், அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்குள்ள இது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் அவர் வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை செய்யக்கூடாது? வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இயேசுநாதர் அவர் தெய்வம், அவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், சூம்பின கையுடைய மனுஷன் சுகம் பெறுகிறானே என்று சந்தோஷப்படாமல் அவர் எப்படி ஓய்வு நாளில் வேலை செய்கிறார் பார்ப்போம் என்று சொல்லி அந்த இருதயத்தில் ஒரு கடினத்தன்மை, ஒரு நுனித்தோல் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற வேண்டும். நம்முடைய வேதனைகள், பாவங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு நீ கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரும் இருதயத்தின் நுனித்தோலை விருத்தசேனப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு இருதயத்தின் நுனித்தோல் என்ன? பெருமை, பொறாமை. அவர் என்ன செய்வார் பார்ப்போம். குற்றம் சாட்டுகிற எண்ணம், குற்றப்படுத்த விரும்புகிற எண்ணங்கள், இவைகள் எல்லாம் உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறது. இதுதான் உன் இருதயத்தில் காணப்படுகிற நுனித்தோல். அதை நீ விருத்தசேனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த இருதய கடினத்தின் நிமித்தம் இயேசுநாதர் அவர்களை பார்த்து விசனப்பட்டார். கட்டப்பட்ட ஜனம் ஒரு பக்கம், அவங்களுக்கு அற்புதத்தை செய்தார் சபையார் ஒரு பக்கம். பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இருதயத்தில் நுனித்தோல் எப்படி இருக்கிற விருத்தசேனம் பண்ணுவோம். இதை விருத்தசேனம் பண்ணினீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்கள் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்காகவே உங்களை கில்காலுக்கு கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் சொல்ற நிந்தையை புரட்டி போட்டு உங்களை விருத்தசேனம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது விருத்தசேனம் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு தாம் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் வெளிப்படுத்தின போது இயேசுவை விசுவாசிக்க சந்தேகப்பட்டாங்க. இவங்க நம்பாமல் போனவர்கள். உன் இருதயம் அநேக நாட்களாய் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. அந்த காரியம் நிறைவேறும் போது, அந்த காரியம் கைப்படி வரும்போது இயேசு தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தும் போது அவரை நீங்கள் நம்புறீங்களா?
அவரை நீங்க நம்புகிறீர்களா? அதிர்ச்சியில அவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அறியாமையின் இருளை காட்டுகிறது. ஏதோ ஆலயத்துக்கு போனா விசுவாசம், ஜெபம், பாடல், கைத்தட்டு, ஆராதனை, இதெல்லாம் ஆலயத்துக்கு போகும்போது. ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பிறகு இயேசு அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் போது, எம்மாவூருக்கு போய்கொண்டிருக்கும் போது, 2 பேர் நடந்து போய்கொண்டிருக்கும் போது 3வது நபராக இயேசு வந்து அவரோடு பேசினார். ஆனால் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிற இவர் இயேசு அவர் மரித்தா, ஆனா இப்போ உயிரோடு எழுந்துவிட்டா அப்படின்னு அவங்க அறியாமல் இருந்தாங்க. வாழ்க்கையில் அறியாமை என்கிற இருள் உன் இருதயத்தில் காணப்படுமே, ஆனால் அதுவே உன் இருதயத்தின் நுனித்தோல். அதுவே உன் இருதயத்தின் நுனித்தோல். பிரியமானவர்களே, அறியாமையின் இருள், சந்தேக பிசாசு, நம்ப முடியாத காரியங்கள், அவிசுவாசத்தை கொண்டு வருகிற காரியங்கள், இதுவே உன் இருதயத்தில் காணப்படுமே, ஆனால் இதை நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இந்த நுனித்தோலை நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆலயத்தில் விசுவாசிக்கிற ஊழியர்கள், விசுவாசிக்கிற விசுவாசிகள் அந்த விசுவாச வார்த்தைகளினால உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். வீட்டுக்கு போன உடனே ரட்சிக்கப்படாத மக்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனையும் சொல்லுவாங்க. சொல்லும்போது உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. அவிசுவாசத்தை பிசாசானவன் கொண்டு வந்து விதைக்க பார்ப்பான். ஆனால் அவிசுவாசத்துக்கு நீ இடமிடாதபடிக்கு, அவிசுவாசத்துக்கு நீ இடமிடாதபடிக்கு அந்த இருதயத்தின் நுனித்தோலை நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். நீ விருத்த சேதனம் பண்ணுவாயானால் எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவான். எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவான். ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற அடிமைத்தனம், ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற உபத்திரவம், ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற கட்டுகள், நிந்தைகள் புரட்டப்படும். எப்பொழுது இருதயத்தில் காணப்படுகிற இந்த நுனித்தோலை நீ விருத்த சேதனம் பண்ணும்போது. 3வதாக எபேசியர்கள் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 4:17-18. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறபடினால் நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையில மற்றவர்கள் நடக்கிறார்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து 19ஆம் வசனத்தை பாருங்க. 19ஆம் வசனம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக்கொடுத்த. பிரியமானவர்களே, புத்தியில் அந்தகாரப்பட்ட, சிந்தையில் வீணாக சிந்திக்கிற, அசுத்தங்களுக்கும் காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்த மற்ற ஜனங்களைப் போல நீங்கள் இராதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு புத்தி சொல்கிறார், உங்களை எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் அசுசிப்படாதபடி, உங்கள் இருதயம் கரைபடாதபடி, உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இப்படி விருத்த சேதனம் பண்ணி என்ன செய்யணும்? வாசிக்க உபாகமத்தின் புஸ்தகம்
30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரில் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் இருதயத்தையும் உன் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, உன் இருதயத்தில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு அவர் ஸ்தோத்திரம் நம்முடைய இருதய கடினத்தை அவர் பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களுடைய இருதயத்தில் இராதபடிக்கு இந்த நுனி தோலை நீங்கள் விருத்த சேதனம் பண்ண கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன ஸ்தோத்திரம்? ஒன்று, ஓய்வு நாளில் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று அவரை குற்றப்படுத்த நினைத்தார்கள். இயேசுநாதரையே குற்றப்படுத்த நினைத்தார்கள். இன்றைக்கு நம்மெல்லாம் ஏமாத்தம், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஏமாத்துறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களையோ அல்லது விசுவாசிகளையோ அல்லது மற்றவர்களையோ எந்த ஒரு மனுஷனையும் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நாம் யார்? நம்முடைய இருதயத்தில் குற்றப்படுத்துகிற எண்ணம் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு காணப்படுவோம். இரண்டாவது, நம்முடைய இருதயத்தில் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசத்துக்கு விரோதமான அவிசுவாசத்துக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. எந்த நேரம் கொடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு அவிசுவாசம் என்கிற பேய், சந்தேகத்தின் பேய் வரும்போது அதை விருத்த சேதனம் பண்ண ஆயத்தமாயிருங்கள். மூன்றாவது, சோக்கம் சிந்தையிலே வீணாக புத்தியில் அந்தகாரப்பட்ட ஸ்தோத்திரம் ஜனங்களோடு உங்களுக்கு பிணைப்பு வேண்டாம். முதலாம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். துன்மார்க்கன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசப்படுகிறவர்கள் மத்தியில் உட்காராமலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் நமக்கு எழுதுகிறார். எனவே சோதரம் இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். இந்த 3 காரியங்கள் உங்கள் இருதயத்தில் காணப்படும் என்று சொன்னார். அதை இன்றைக்கு இந்த 9வது மாதத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ண. விருத்த சேதனம் என்று சொன்னால் கட் பண்ணி எறிகிறது. அதை உங்கள் இருதயத்தில் இராதபடிக்கு அதை நீங்கள் துண்டெடுத்து போடுவீர்கள் என்று சொன்னார். அதை நீங்கள் கட் பண்ணி எறிவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவினிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு செலுத்துங்கள், தேவனிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூறுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவரும் ஸ்தோத்திரம் அதற்கு ஸ்தோத்திரம் பரிபூர்ணமான ஒரு ஸ்தோத்திரம் வாக்கு தத்துவத்தை கற்றுக் கொடுத்து அந்த விருத்த சேதனத்துக்கான ஸ்தோத்திரம் ஒரு உறுதியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த ஸ்தோத்திரம் உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 காரியங்கள் உன் இருதயத்தில் இராதபடிக்கு நுனி போல நீ கற்பனுவாயானா ஆண்டவர் ஸ்தோத்திரம் முழு இதயத்தோட ஆண்டவரை சிநேகிக்க, ஆண்டவரில் அன்பு கூற, நீ பிழைக்கும்படிக்கு அவர் உன்னை விருத்த சேதனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால்
அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஜெபிக்க, ஆராதிக்க, பாடி துதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்று இன்று நாளைக்கு இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நிந்தையை, எல்லா நிந்தைகளையும், குடும்பத்தில் காணப்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் தந்திர காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விருத்த சேதம் பண்ணணும். விருத்த சேதம் பண்ணணும். நம்ம சோத்திரம் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருத்த சேதம் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விருத்த சேதம், இருதய விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும். இருதயம் விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் கொடுத்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை பார்க்க முடியும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை சோர்ந்திருக்கிறோம். நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பல விதமான நிந்தைகளோடு வந்திருக்கிறோம் பிள்ளைகள். ஆண்டவரே, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் நிமித்தமாய் காணப்படுகிற நிந்தைகள் ஒரு பக்கம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரீரத்தில் வியாதிகள் ஒரு பக்கம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவிதமான உபத்திரவங்களோடு கிடந்து வந்திருக்கிற பில்லிசூனிய கட்டுகளினால பாதிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உபத்திரவத்தின் புகைக்குள் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீ கொடுத்த வார்த்தையின்படி இந்த கில்காலுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய நிந்தைகளை எல்லாம் புரட்டி போட்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் கிரியை செய்வீராக. அவருடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் இருதயத்தை ஆண்டவர் விருத்த சேதம் பண்ணுவீராக. அவர்கள் பிழைக்கும்படிக்கு நீ விருத்த சேதம் பண்ணுவீராக. ஆசீர்வதிய, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்பட நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.